வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக ரொம்பவே சுவையான சுலபமான மேங்கோ ஸ்மூதி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக கிட்ஸு ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 300 கிராம் அளவு மேங்கோ வச்சுருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 20லிருந்து 25 கிராம் பாதாம், 20லிருந்து 25 கிராம் முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு சுவை இன்னும் பிரமாதமாக இருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனில் சர்க்கரை சேர்க்கலாம், இல்லைனா தேன், நாட்டு சர்க்கரை, நீங்கள் எது சாப்பிடுவீங்களோ அது கூட சேர்த்துக்கலாம். அதன் பிறகு இதில் ஒரு 10 to 15 மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க மின்ட் லீவ்ஸும் ஆப்ஷனல் தான். மின்ட் லீஃப் அண்ட் மேங்கோ நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஃபைன் ஆகிற அளவுக்கு இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சாச்சு. ஸ்மூதிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் எதோட எது கம்பைன் ஆகுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேங்கோ கூட நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது மட்டுமே நல்லாயிருக்கும். ஒருவேளை பனானா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஆப்பிள் ஆட் பண்ணலாம். இல்லைனா இருக்க ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரி ஸ்மூதி கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 100லிருந்து 150 கிராம் அளவு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 20 to 25 ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போது அழகாக ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அது மேலே விப்ட் க்ரீம் வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான மேங்கோ ஸ்மூதி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த மேங்கோ ஸ்மூதி வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு ஜூஸாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.